பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். ஒரு சேர் இருக்குது, ஒரு சேரில் ஒரு காலை விசுவாசிகள், இன்னொரு பரிசுத்தவான்கள், ஒன்று தேவனுடைய வாக்குகள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு வகையானவர்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தம்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. கடைசியில் இது யார் கைக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசியாய் இருக்கக்கூடியவர்களுடைய கைகளுக்கு செல்லும். அது மட்டும் இல்லை, பைபிள் பிரகாரம் கிரியை செய்யக்கூடியவர்களுக்கும், அதாவது விசேஷமாய் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இது போகுங்கிறது ஊர்ஜிதம். இந்த கேரக்டர்ஸில் இந்த பலவந்தம் பண்ணுவதற்கே நாம் உள்ளே போகணுனாலே அதுக்கு ஒரு கேரக்டர்ஸ் தேவைப்படுது. இது இருக்கிறதுனால தான் நீங்கள் கிறிஸ்துவ நாமத்தினாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். இதன் பிரகாரம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இதனோட உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியுதில்ல? புரிஞ்சிருக்கும். ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எல்லா வகையிலையுமே ஒரு அக்னிக்குள்ள கடந்து தான் வர முடியும். அப்படி வரும் பொழுது அதில் நீங்கள் பாஸ் ஆகும் பொழுது தான் தேவ சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறி கொண்டு வரும். இந்த தேவ சித்தத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற ஒரு சில அடையாளங்கள் மூலமாக நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 10:7 பாருங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இது கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காரியங்களால் நடக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் முழு விசுவாசத்தில் கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே கிரியை செய்யும். இது யாராலே நடக்கப்படக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவாலே. அதனால தான் தேவன் இதை குறித்து முன்பாக சொல்கிறார். சரி, இந்த கேரக்டரில் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய லைஃப், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10:22, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அனைவராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதில் உங்களுக்கு இந்த உலகம் உங்களை பயக்கிறது, ஒதுக்கிறது, ஓரம் தள்ளி வைக்கிறது, இதுக்கெல்லாம் காரணங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். காரணம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது எதன் மூலமாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். புற மக்கள் விசுவாசம் உள்ளவர்கள் நம்புவார்கள், விசுவாசம் இல்லாத நம்ப மாட்டார்கள். அதை பற்றி கவலையும் கிடையாது. இது தேவ சித்தம். காரணம், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இன்றைக்கு இல்லைனாலும் சரி, இன்றைக்காவது ஒரு நாள் அது உணர்ந்தே தீர வேண்டும். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த காரியங்கள் யாராலே நடக்கும்னா, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். மற்றும் நம்ம சரீரத்தை தான் கொல்ல முடியும், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளோட ஆத்மா தேவனோட இருக்கிற, அது தேவன் அதை டிசைட் பண்ணக்கூடியது. அதனால் தேவனுக்குள்ள வாழும் பொழுது
ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து அதை ஜெயித்தே ஆக வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட அது நீங்கள் ஒரு வெற்றி தான். ஏன்னா உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு லேகியன்ங்கிறது 1,80,000 பேர் ஒரு செகண்டில் காலி பண்ணக்கூடியவன். இப்பேற்பட்ட லேகியனுடைய படைகளும் நமக்கு இருக்கிறனால நீங்கள் இந்த உலகத்தை குறித்து பயப்பட வேண்டாம், சூழ்நிலைகளை குறித்து பயப்பட வேண்டாம். அதனால தேவன் சொல்கிறார், மத்தேயு 10:33 அதில் 30லேருந்து பாருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். எஸ், கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்ள ராஜரீகம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இதை நம்ம இலவசமாக பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு முன்குறித்ததுனாலே நமக்கு இது கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த உலகத்தினுடைய சமாதானம் நமக்கு பெரிய காரியங்களே இல்லை. ஏன்னா மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இது கிறிஸ்துவ சொல்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வாழக்கூடியவர்கள் இயேசுவை மறுதளிக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவு உண்டாக்க வந்தேன். அதுக்கு முந்தின வசனம் 34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எஸ், இந்த லைஃப்பில் நீங்கள் வந்தே தான் ஆகணும். இது நீங்கள் வின் ஆகும் பொழுது தான், ஜெயிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் ஜெயிக்கும் பொழுது நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இந்த உலகத்தை குறித்து நீங்கள் எதை குறித்துமே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் சொந்த வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய அன்புகளை கண்டு ஏங்கி தவிச்சு நின்னீங்கன்னா நீங்கள் தேவனை ஒன்றும் முழுமையாக அறியவில்லை என்பதே ஒரு உண்மை. ஆனால் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அது காப்பான். எஸ், அதனால் நமக்கு இந்த சிலுவை ஒன்றே போதும் என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க நீங்கள் பேசக்கூடிய வசனங்கள் சத்தியங்களை அப்படியே தியானிக்கக்கூடியவர்கள், அதன்படி வழி நடக்கக்கூடியவர்கள். அங்கே உங்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலாம், ஆனால் அங்கே ஏற்றுக்கொண்டது என்னை என்று கிறிஸ்து சொல்கிறார். இங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா உங்களை ஏற்றுக்கொள்கிறார். பிதா உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருமே சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். அதனால் இந்த உலகத்தை குறித்து மற்றதை குறித்துமே நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 16:16 சீமோனே, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதல் எப்படி இருக்குன்னா, அதில் 19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன்,
பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதனால தான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுகிறேன்னா கட்டப்பட்டு விடும், கட்டவிழ்க்கிறேன்னு கட்டவிழ்க்கப்படும். அதனால் நீங்கள் தேவன் அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏவும் பொழுது இந்த வார்த்தைகளை இங்கே யூஸ் பண்ணி செய்யும் பொழுது சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவராய் நீங்கள் மாறிக்கொள்வீர்கள். அதனால தான் அதில் 18 சொல்லப்படுகிறது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்மளோட டீம் ப்ரேயருக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அற்பமாக இந்த உலகம் அவங்கள பார்க்கலாம், ஆனால் அதிசயமாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி வருவார். ஒரு காலங்கள் வரும், அவர்கள் என் நாமத்தின் நிமித்தம் மத்தேயு 19:20 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். இது கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை அப்படியே நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட நபர்களுக்கும் நடக்கும். உங்கள் கண்கள் காணும், காதுகள் கேட்கும். புற ஜாதிகள் உங்களுடைய மகிமை கண்டு தங்கள் வாயின் மீது கைகளை வைத்து போத்திக் கொண்டு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். ஆமென்.